அந்த கரப்போக்கு போலீஸ்காரன் இப்ப என்ன போட்டு அடிச்சுட்டான் விஜய். 50 ரூபா கேட்டான் விஜய். இருண்ணே இப்பதான் வந்த 2 கஸ்டமரை பார்த்துட்டு தரேன்னு சொன்ன விஜய். அதுக்குள்ள மயிரம் முடிச்சு இழுந்து போட்டு கண்ணா ஒண்ணு அடிக்கிறான் விஜய். நான் என் டியூட்டி பார்க்குறேன்ற பேர்ல ஃபுல்லா சடை அடிச்சுட்டு வந்து நிக்குது. அப்ப நீ என்ன பாலை குடிச்சிட்டு வந்து நிக்கிறியா? சரிதா, எல்லாம் இங்கேயே இருங்க, நான் மட்டும் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். விஜி பொருள் வேணா தச்சிக்குள்ள வெயி, கொசு அடிக்க கோடாலி எடுத்துட்டு போவாங்களா? அப்புறம் உன் கொண்ட ஊசியாலே குத்த போறியா? கொண்ட ஊசி இல்லடி, என் ஊசியாலே வாயிலே குத்த போறேன், நல்லா ஊத்துற வரைக்கும் ரத்தம். ஏய் இப்ப நீ ஏன் சிரிக்கிற? போறவங்க எடுத்து விட்டுருவோம் போலாம். இன்னும் போலீஸ் மாமா. விஜய் நானே செம்ம டென்ஷன் ஆகிறேன், ஒழுங்கா ஓடிடு. போலீஸ் மாமா நானும் தான் டென்ஷனா இருக்கேன். உன்னை விட்டு எங்க ஓடுறது? வா இடிச்சு மோதிக்கலாம். ஏய் வழியை விடு, நான் ஸ்டேஷனுக்கு போகணும், எனக்கு நிறைய வேலை இருக்குது. முதல்ல லைட் ஆஃப் பண்ணு மாமா, முதல்ல நம்ம வேலையை முடிப்போம். அம்மா ஐயோ, ஏண்டி அந்த இடத்துல பயங்கரமா அடிபட்ட என்ன செய்யலாம்? தச்சி புலம்பாத, என்ன பண்றதுன்னு சொல்லு, வலி தாங்கல. என்னது உட்காந்து உட்காந்து எழுந்திருக்கணுமா? ஏற்கனவே உட்காந்து தாண்டி இருக்கிறேன், ஆனா எழுந்திருக்கதான் முடியல. நிறுத்து. போ போ. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல, இதுக்கு தான் உன்னை போலீஸ்காரன் உதைக்கிறான் போல. தோ பாரு சாந்தி, சும்மா உன்னை இவன் அடிச்சான் அவன் அடிச்சான்னு என்ன கூப்பிட்டு இருக்க கூடாது. உன் பிரச்சனையை நீ தான் தனியா நின்று பாத்துக்கணும். நீ கூட்ட நேரத்துக்குலாம் என்னால ஓடி வர முடியாது, புரியுதா? ஏன்டி செல்லம் கோச்சுக்கிற? என் கஸ்டமர் கிட்ட வந்து கேளு, நான் எவ்வளவு தைரியமான ஆள்னு உனக்கு தெரியும். சாந்தி பாப்பா. என்ன டோரா? சாந்தி பாப்பா. என்னாடி செல்லம்? சாந்தி பாப்போ. தச்சி சொல்லு. மூடிக்கு டீயே குடி. சரிதான் போடி. தோ பாரு சாந்தி, அடுத்த வாட்டி 10-20 கொடுத்து அந்த போலீஸ்காரனை கரெக்ட் பண்ணி உன் பேக்கெட்ல போடு. 10-20 வேணா கொடுக்கலாம், அந்த நாதாரியை கரெக்ட் பண்ணலாம் முடியாது. ஏன் சாந்தி பாப்பா, நோக்கு உடம்புல தெம்பு இல்லையா? அவருக்கு சமைச்ச கோழி வேணுமா? சமைஞ்ச கோழி தான் வேணுமா? அதுக்கு நான் எங்க போவேன்? நீ எங்க வேணா போ, ஆனா நாளைக்கு கரோலின் மேமுக்கு பிறந்த நாள், எல்லாம் அவங்க பங்க கொடுத்துட்டாங்க, நீ மட்டும்தான் பாக்கி. நானு காலையில இருந்து உன்னை தேடிட்டு இருந்தேன், நீ தான் காணோம். அடிப்பாவி, இவ்வளோ காசு வச்சுக்கினா அந்த 50 ரூபாய கொடுக்கவே மாட்டேன்ற அந்த போலீஸ்காரங்கிட்ட. வா, அந்த பிக்காலி பையனுக்கு 50 ரூபா கொடுக்குறாங்க. நமக்கே வேற வழி இல்லாம தானே இந்த ராத்திரி நேரத்துல தூக்கத்தை விட்டுட்டு இந்த மானங்கெட்ட பழப்ப செஞ்சு சம்பாதிக்கிறோம். அதையும் அந்த நாதாரிங்க புடின்னு போக விட்டுருவன. இந்தா என் பங்கு 700 ரூபா. டோரா, அந்த 700 ரூபா கூட. ஏன்? கரோலின் மேம் நல்ல மனசுக்கு 700 ரூபாய் இல்ல 1000 ரூபாய் கொடுக்கலாம். இந்தா. ஏன் இவ்வளோ காசு கையில வச்சுன்னு சுத்தின்னு இருக்கா? அதை ஏன் கேக்குற விஜி? ஊர்ல என் தம்பிய படிக்க வச்சிட்டு இருந்தேன்ல, அவனுக்கும் நம்மள மாதிரியே பிரச்சனை. போன்ல டெய்லி என்கிட்ட எழுதுகிட்டே இருக்கான். கூட படிக்கிற பசங்களாம் தினமும் அவன் நடந்துக்கிறத பார்த்துட்டு கிண்டல் பண்ணிக்கினே அசிங்கப்படுத்திக்கினே இருக்குதுங்களாம். செத்துருவன்னு சொல்றான். என்ன பண்றது? அதான் அவனுக்கு ஆபரேஷன் பண்ணி என் கூடயே வச்சுக்கலான்னு இருக்கேன். அதுக்கு தான் இந்த காசை சேர்த்து வச்சிட்டு இருக்கேன். இந்த குடி, இதை நானும் டோராவும் உன் தம்பிக்காக கொடுக்குறோன்னு வச்சுக்கோ. வேணாம் விஜய், ஏற்கனவே நீ நிறைய செஞ்சிருக்க. வேணாம் குடி, இதை வச்சுக்கோ. விஜி
ஒரு சிறு திருத்தம். என்ன இனிமே அவன் நம்ம தம்பி மாதிரி இல்ல, தங்கச்சி மாதிரி. தசி போடி, எப்பயுமே உனக்கு கிண்டல் தான். இங்க பாருடி, தம்பி தங்கச்சியா மாறுதுல அக்காவுக்கு சந்தோஷத்தை. யா ஷூர் ஷூர் ஷூர். யா விஜி நாளைக்கு ஏய் விஜி function விஜி, பண்ணலாம். வண்டி நிறுத்த 1 செகண்ட் ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா பண்ணிக்கலாம். இருங்களேன், என் ஃப்ரெண்டு. நான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். யா ஓகே. பத்தியா? ஏய் பிச்சையா, பை பை. பிச்சையா. ஹலோ சாந்தி. என்னது பாத்திரம் பிச்சையாவா? ம்ம். கார்ல வந்து பிச்சை எடுக்கிறோம் போல. யாருக்கிட்ட மொக்க போட்டுனுக்குற? இது என்னோட ஃப்ரெண்ட். ஏய் அழகா இருக்குது, இஸ் இட்? சூப்பரா இருக்கு. எப்படி பிச்சை எப்படிலாம் நீ செட் பண்ற? என்னமோ சொல்ற அண்ணான்னு கேட்டு பாருண்டி. மாமா நானும் நல்லா விசில் ஊதுவேன், கிட்ட வந்து ஊதவா? என்னடி என்ன பாக்குற? ஒரு 200 ரூபா செலவாகும், பரவாயில்லையா? பெருசா எதை எடுக்கிறான் போல. என்னடி புக்கிட்டு போல. ஒண்ணும் இல்லையா, ஒழுங்கா ஓடிடு. கிட்ட வந்து ஊதன காத்து வராது, சத்தம் மட்டும்தான் வரும். இழுத்து வச்சு அறுத்துடுவேன். ஐயோ என்ன லுக்கு விடுற? ஒழுங்கா ஓடுற. அங்க பிக்கப் பண்ண போயிட்டாங்க. பிரான்ஸ்ல எடுத்த போட்டோ. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, சைனான்னு நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். பிச்சையா, ஒரு நிமிஷம் இரா. ஆடு, அன்னைக்கு கிழிஞ்ச 100 ரூபா தலை கொடுத்துட்டு போற. நானும் அன்னைக்கு இருட்டுல சரியா கவனிக்காம விட்டுட்டேன். கோச்சிக்காதீங்க மேடம், சத்தியமா நாளைக்கு புது 100 ரூபா தலா கொடுத்துட்றேன். இப்போ வேணா நீங்க ஃப்ரீயா இருந்தா வாங்கலாம், அந்த பொடி கடைக்கு பின்னாடி. என்னது, பொட்டி கடைக்கு போகணுமா? ம் என் கண்ணுலயே படக்கூடாது, ஒழுங்கா எழுந்து ஓடிடு. ம். ஓ, புது கஸ்டமர் வந்தவனே பழைய கஸ்டமரை. ஏய் 3 என்றதுக்குள்ள ஒழுங்கா ஓடிடு, இல்ல சைக்கிளோட சேர்த்து சமாதி கட்டிடுவேன். ஓடு. ப்ராப்ளம், சாரி மேடம். ஸ்டூபிட். சாந்தி யூ கம். போயா. வந்துட்டான். வாட் இஸ் திஸ் சாந்தி? நாளைக்கு வேணா நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா. அடி செருப்பால திரும்ப ஏய், கூப்பிடுறேன். கொன்றுவே ராஸ்கல். போடா. மேடம் நாளைக்கு வேணா வரட்டுமா மேடம்? வாட் ஹேப்பன் யா? செத்த நேரத்துல தாலி எடுத்துட்டான் பிச்சையா.